சிறுதானியம் அதாவது மில்லட்ஸ் இதை பற்றி நிறைய பேர் தெரியாமையே பேசுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சிறுதானியத்தில் வந்து ஏதாவது நீங்கள் ஒரு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குமா, இவங்க குழந்தைங்க அதை சாப்பிடலாமா, தினமும் சாப்பிடலாமா, இது ரொம்ப லென்த்தி ப்ராசஸாக இருக்குமே அப்படின்னு இதை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. மில்லட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எப்படி மற்ற சாப்பாடெலாம் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பக்குவமாக பண்ணுவோம். இதில் வந்து ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாகவே இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாகவே கொடுக்கலாம், பிகாஸ் அதில் ஸ்பைசஸ் எதுவுமே இதில் கிடையாது. அதே மாதிரி ஒரே மாதிரி மில்லட்ஸை கொடுக்காம நீங்கள் தினமும் மாற்றி மாற்றி வேறு வேறு மில்லட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் தோசை மிக்ஸ் ட்ரை பண்ணலாம், பொங்கல் மிக்ஸ் ட்ரை பண்ணலாம். ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கஞ்சி மிக்ஸை ட்ரை பண்ண முடியும். அண்ட் ஹெல்த் மிக்ஸும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. எங்கள் வெப்சைட்டில் மில்லட்ஸ்க்குன்னே ஒரு பேஜ் இருக்குது. நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக மில்லட்ஸ் ப்ராடக்ட்டை எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மில்லட் ப்ராடக்ட் பற்றி தெரியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.